டீ உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தமாமில் இருக்க ஒரு யார்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த யார்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னரை இம்போர்ட்டட் அண்டு எக்ஸ்போர்ட்டட் வந்து பண்ணுவாங்க. எதனால் வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி நான் பிறகு சொல்கிறேன். நான் இப்போ வந்து எது மேலே வந்து உட்காண்ட்ருக்கேன்னு வந்து பாருங்கள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ அந்த வண்டி தான் இந்த வண்டியோ. இதை பாருங்கள், தெரியுதா? இது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன ஃபஸ்ட்டு இதை சடனாக பார்க்கவும் தோணுச்சுன்னா, இந்த WW பெயிண்ட் இருக்கும் பாருங்கள், PS2, அதில் வந்து ஒரு வண்டி வந்து வரும். ஆள் வந்து நம்ம எவனை அடிச்சுட்டு கீழே படுத்து கிடக்குறான்னா அவனை வந்து தூக்கி லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வண்டி தான் வந்து இந்த வண்டி. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து அப்படி தான் வந்து இந்த வண்டி வந்து ஞாபகம் வரும். இப்போ இங்கே இருக்க பொருள்லாம், அதாவது இங்கே இருக்க பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தான் வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வண்டி மெயினாக யூஸ் ஆகிறது அதுக்கு தான். ஓ மை காட், கொசு கடிக்குதுங்க. நான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு வந்து இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நானும் வெங்கட்டும் வந்து இங்கே அவருக்கு வந்து துணையாக வந்து வந்துட்டோம். வெங்கட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டிச்சேரி வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வெங்கட் யாருன்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறப்போ என்னோடய கசின், நானும் அவனும் தான் வந்து இங்கே வந்து இப்போதைக்கு அவர் கூட துணையாக இருக்கும். மணி வந்து 3:30, லைட்டாக வந்து கண் சொருகுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து வீடியோ போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அதற்கான முழு வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. ஒரு பேங்க்கில் வந்து வேலை பார்த்தேன். அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. சில காரணங்களால் அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலையாக ஆகி போச்சு. என்னுடைய ராஜினாமா கடிதம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வேலை. ஒரு 3 இயர்ஸ் அந்த வேலையிலே வந்து இருந்திருப்பேன். அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு 6 மாதம் வந்து ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். அந்த ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் அதில் இருக்க உண்மையான முகம் வந்து தெரிய ஆரம்பித்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி என்னோடய பல்சர் 150. அது வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து இந்த வேலையில், ஜொமேட்டோ வேலையில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் தொடர்ந்து வண்டி வந்து ரன்னிங்லேயே வந்து இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு பாட்டாக வந்து ஃபெயில் ஆகிட்டே வந்தது. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்து வண்டியை வந்து இவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கணும், ஆசைப்பட்டு வாங்கி வண்டியை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளெல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்க ஜோன் அது ஒரு பிரச்சனை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குடுவஞ்சேரி ஊரப்பாக்கம் ஜோனில் வந்து நான் வந்து இருந்தேன். அந்த ஜோனில் வந்து ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாகிடுச்சு. எனக்கு ஆரம்பத்தில் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 வந்து எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து மெதுவாக வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் வந்து சமாளிக்க முடியல, ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியல. சரி, ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இருந்துட்டு போகுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் வந்து இங்கே வந்து வந்திருக்கேன். கதையை கேட்டு என்னால் தாங்க முடியல. நான் இன்னும் வந்து ஒர்க்கில் வந்து இன்னும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். இனி ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க முடியாது, முன்னாடி போகிறதுக்கு தான் பாதை இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்ச ஸ்டெப்பை நம்ம ஊர்லேயே எடுத்து வச்சுருந்தா நல்ல வேலை கிடச்சிருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு அங்கே எனக்கு என்னமோ பிடிக்கல. அதாவது நம்ம ஊரை தாண்டி எந்த ஊருமே பெருசு இல்லை.
நம்ம ஊர் தான், எதாக இருந்தாலும் சாகிற வரையும் நம்ம ஊர் தான். எனக்கு வந்து ஆனால் அந்த நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்னார்தான் கோபால் சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் அந்த அங்கே இப்போதைக்கு அங்கே இருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு சில பர்சனல் காரணம்லாம் இருக்குது. தண்ணி குடிச்சுங்க. இடத்த பொறுத்து நம்மளோட பேச்சுவார்த்தையும், அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவாங்களே, இப்போ நான் இங்கே வந்திருக்கனால சொல்கிறேன், இங்கே இருக்க கம்யூனிகேஷன் சொல்கிறேன், இந்த லாங்குவேஜும் இந்த பழக்க வழக்கமும் நமக்கு வந்து தானாகவே வந்துடும். நான் எனக்கு முதல்ல பழக்கப்படுத்திக்கிறேன் சவுதியை. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன எதுன்னு சொல்லிட்டு. சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாகர் ஒருத்தர் இருக்கார். அவர் சேனல் நான் வந்து பார்க்குறேன், ரொம்ப நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து நான் இருக்க இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் வந்து இருப்பார்னு எனக்கு வந்து தோணுது. அவர் வந்து எப்படி வந்து ரீச் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது என்ன ஃபார்மசி, அல்நஹதின்ற ஒரு ஃபார்மசியில் வந்து வேலை செய்கிறாரு. அதோடய பிரான்ச்சஸ் வந்து நான் அது வந்து அல்நஹதி வந்து ஒன்று தான் இருக்கும்னு நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நினச்சேன். அவரோட வீடியோ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போதே இப்போ வந்து பார்த்தேன். இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினப்பில் வந்து இருக்கும்போது, சரி சவுதி எப்படி தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்களா அந்த மாதிரி தான் வந்து நான் அவரோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து நான் வந்து அல்நஹதி ஃபார்மசியில் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா எக்கச்சக்கமாக அல்நஹதியோட பிரான்ச் வந்து நிறையாவே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அவர் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. தமாமில் தான் இருக்கார். தமாமில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இருப்பார். கண்டிப்பாக ஒரு நாள் எங்கேயாவது எதிர்ச்சியாக வந்து மீட் பண்ணால் நான் வந்து வீடியோ போடுறேன். என்னால் இந்த சவுதியை வந்து எவ்வளோ பழக்கப்படுத்திட்டு உங்களுக்கு விஷுவலாக எவ்வளோ காட்ட முடியுமோ நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவை இதுவரையும் பார்த்த எல்லா சப்ஸ்கிரைபர், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலை வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை.